பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மருதானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமாள் திருவள்ளுவரின் அருவாமை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்களிலே ஒன்றான உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி நெஞ்சுபடுத்துவது என்ற நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் திறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறது. நண்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகருடை என்ற நூலிலே நாம் அறியா இயல்பினான் காணா நலத்தினான் அவன் ஏற்ற பிறப்பை அருள் செய்கின்றான். அப்படி ஏற்ற பிறப்பை கொடுத்தும் அவன் கொடுத்த உதவியை நன்றியை மறந்ததால் உயிருக்கு வந்த துயரம், உயிரின் துயரம். அந்த துயரம் 56 கருவிகளால வார்குத்தியில மயங்குவது போல அந்த வருத்தம் நமக்கு துன்பம் செய்தது. இனி அந்த துன்பம் நமக்கு இருப்பதற்கு காரணம் நல்ல நூல்களை பாடம் கேட்காததுதான். அப்படி இருக்கிற நூல்களிலே நல்ல நூலாக சொல்லப்படுவது திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள். அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருப்பது மெய் வைத்த சொல். அந்த மெய் வைத்த சொல்லை நம்பாததுதான் நமக்கு மிகப்பெரிய துன்பம் என்று 6வது தலைப்பாக திருவள்ளுவர் உரைத்த சொல் என்ற பகுதியை ஆசிரியர் கற்றுத்தார். பாருங்க, தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை என்னும் அது தன்னை அறிவை தனி அறிவை முன்னம் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் குறைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் ஐவர்க்கும் ஆவதுவே செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல் பாவமெனும் பவ்வ பரப்பழுந்தி பூவயர்தம் கண்வலையில் பட்டு கலவி கலைவையென்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் துன்மையினால் நாவில் கொடுமை பல பிதற்றி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவி நிலை நிற்கும் வகை பாராய்.
நிலையான நெஞ்சமே ஒற்பினுடன் யானே புகழ கேள். ஏறத்தாழ 8 கன்னிகளிலே திருவள்ளுவர் உரைத்த சொல் என்ன என்பதை நமக்கு காட்டுகிறார். தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை. தேர்தல், தேறுதல் அப்படின்னா போற்றி பகருடையில தேரா சிந்தை தெளிய. அங்க தேரா என்றால் தெளிவில்லாத. தேர்ந்தால் என்றால் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், சிந்தித்து பார்ப்போமே ஆனால், உன்னை ஒழிய உறவில்லை. உயிரை விட்டு நீங்காத இறைவனை தவிர வேற யாரும் எனக்கு உறவில்லை. இன்னும் அது தன்னை அறிவை தனியறிவை. ஆக உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு உறவில்லை என்று கூறும் அதனை இறைவனே அறிவான். அந்த அறிவுதான் இறைவனுடைய பதியறிவு. ஆக தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை என்னும் அது தன்னை அறிவை. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் உயிரை விட்டு இறைவன் நீங்காதவன், அது உங்களுக்கு தெரியும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நக்கீரர் கூட திருமுருகாற்றுப்படை சில தனிப்பாடல்ல உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், விண்ணை ஒருவரையான் பின் செல்லேன் என்று திருமுருகாற்றுப்படை தொடரையும் நாம் எண்ணி பார்க்கலாம். அப்படி உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு உறவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை இறைவனே அறிவான். தனி அறிவை, தனி அறியாவது பதி அறிவாகிய தனி அறிவு. அது பாச அறிவுக்கும் பசு அறிவுக்கும் அப்பாற்பட்ட அறிவானதால் தனி அறிவை. அந்த அறிவு என்ன அறிவு? தனி அறிவு. முன்னம் தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். முன்னம் முக்காலத்துல யான் என்று சொல்லக்கூடிய அகப்பற்று, எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்று, இந்த யான் எனது என்ற பற்றுக்களை முற்றும் துறந்தவர்களே பேரின்பத்தை அடைவார்கள். அப்படி துறவாதவர்கள் மயங்கி பிறப்பு என்னும் வலையுள் அகப்பட்டவர்கள். இப்ப வலையாவது பிறப்பு வலை என்று வள்ளுவப் பெருமான் மிக அழகாக நமக்கு ஒரு அதிகாரத்துல கூறுகிறார். ஆக அவர் சொன்னது தலைப்பட்டார். என்ன தலைப்பட்டார்? யான் என்னும் அகப்பற்று புறப்பற்றுக்களை நீக்கி அவருடைய திருவடியில தலைப்பட்டார். அவர் தீர துறந்து அதிலே தலைப்பட வேண்டும். தீர துறத்தலாவது யான் எனது என்று சொல்லக்கூடிய அகப்பற்று புறப்பற்றுக்களை முழுமையாக துறந்துள்ளார். அதிலே இருந்து நீங்கி அவர்கள் இறைவனுடைய திருவடியில தலைப்பட்டார்கள். அப்படி இல்லாம இருக்கிற ஏனையவர்கள்லாம் மற்றையவர்னால்.
பெருமானுடைய திருவடியை யான் எனது என்று அகப்புறப்பற்றுக்களை நீங்கி அவருடைய திருவடிகளை தலைப்பட்டார்தான் முற்றி நிலையை பெறுவார். அப்படி அந்த துறவு இல்லாதவர்கள் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். ஏனையோர் எல்லாம் துறவாதவர், அவர் மற்றையவர் கொட்டார் சுவாமி. மற்றையவர் ஏனையோர்கள் மயங்கி, தன் அறிவு மயங்கி தலைப்பட்டார். பிறப்பு என்னும் வலையிலே அவர்கள் அகப்பட்டார்கள் என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் குறைத்த. இந்த தமிழுக்கு ஒரு அடை போட்ட அவர் நிலையான தமிழ் மொழியினர். எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகள்ல ஏனோ திருவருள் இது போல உண்மைத்தன்மைகளை சொல்ல இருக்கலாம் அல்லது சொல்லாமல் இருக்கலாம். ஆனா தமிழுக்கு என்ன ஏற்றம் என்றால் அது நிலைத்தமிழ் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரம் துறவு அதிகாரத்தில ஒரு திருக்குறள். 8 நூல்கள் செய்தவர் திருக்குறள் பாடலைத்தான் மேற்கோளாக காட்டியிருக்கார். வேதத்தையோ ஆகமத்திலேயோ தில்லைவாழந்தல் ஒருவர் தானே. வேதத்தில் ஆகமத்தில் இல்லை என்று பொருள் அல்ல. நான் நினைக்கிறேன் நமக்கு தெரிந்தது நம்முடைய மொழியிலே திருக்குறள். எனவே தெரிந்ததுல உள்ள மேற்கோள் காட்டி இதுல கூறுகிற முறை என்று மேற்கோள் காட்டுகிறார். ஆக இந்த பகுதியில 2 பேரை பாராட்டுகிறார் உமாபதிஷி. ஒன்று தெய்வ புலமையுடைய திருவள்ளுவர், இன்னொன்று தமிழ் மொழி. அதனால் நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர். இது மனம் விட்டு பாராட்டுகிற சொல். நல்ல பாட்டு, கேட்பவருடைய உள்ளத்தை ஈர்க்கிற வகையிலே பாராட்டுவது. நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர். நிலைத்தமிழ் என்று சொன்னால் தமிழ் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. எத்தனையோ அரசியல் மாற்றங்கள், சமய மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள், ஆனாலும் கூட மாறாத நிலையான தமிழ். அதனால் நிலைத்த தமிழ் என்று சொன்னார். நிலைத்தமிழ் கம்பர் தமிழை பற்றி சொல்லுகிற பொழுது என்றும் உளத்தென்றமிழ் என்று தமிழை சொல்லுவார். ஆக தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் என்பது சிவஞான பாபாடியத்திலேயும் சொல்லுகிறது. தெய்வ புலமை அப்படியே இங்க காட்டினார். தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார். அந்த திருவள்ளுவ நாயனார் எடுத்து கூறிய மெய் வைத்த சொல். திருக்குறளுக்கு இவர் வைத்த பெயர் என்ன? மெய் வைத்த சொல். திருவாசகத்துக்கு ஜியோ பெயர் வைத்த பெயர் என்ன? போன் மெல்ட் சாங், எலும்பை உருக்கும் பாட்டு. அதுபோல திருக்குறளுக்கு இவர் வைத்த பெயர் என்ன? மெய் வைத்த சொல். அதாவது உண்மை உணர்தல், மெய்யுணர்தலை எண்ணி கூறிய உபதேச மொழி. எந்த பயிற்சிதான் நிலைத்த தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல். இந்த திருக்குறளில் இருக்கிறது எல்லாம் உயிர் மெய்யுணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தால் பாடப்பெற்றது, அருளி செய்யப்பட்டது. எனவே அந்த சொல் இருக்கிறதே அது உபதேச மொழி. அந்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல், அந்த உண்மை ஞான சொற்களை நான் விரும்பாமல் ஐவர்க்கும் ஆவதுவே செய்து.
ஐவர் என்று சொன்னது ரொம்ப இகழ்ச்சி குறிப்பில. ஐம்பொறியின் வழியாக சென்று அவை என்ன விரும்பியதோ அதை நான் கடைபிடித்தேன். இது முன்னாலே இந்த குறிப்பை காட்டினார். உயிரின் துயரத்துல சொல்லுகிற பொழுது மனம் போன வழி போகும் புத்தி, புத்தியுடன் ஆனதரலார் அகந்தைக்கும், அது போல என்னுடைய அறிவு ஐவர்க்கும் ஆவதுவே செய்து இந்த ஐம்பொறிகளின் வழியாக சென்று அவை என்ன விரும்பியதோ, கண் எதை விரும்பியதோ அதற்கு வேண்டியதை செய்தேன். காது என்ன விரும்பியதோ அதற்கு வேண்டிய செய்தேன். நாக்கு என்ன வேண்டியதோ அதுக்கு வேண்டியது உயிர் கொலையானாலும் சரி, என்ன செய்வதானாலும் சரி. தோல் என்ன விரும்பியதோ அதை ஐவருக்கும், 5 பேர் ஒருத்தர் என்னென்ன கேட்டாங்களாம், ஆவதுவே செய்து அவை என்ன தேவைப்படுகிறதோ விரும்புகிறதோ அதையெல்லாம் செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல் பாவமெனும் பரப்பழுந்தி அங்கு அவர் வழியை தப்பாமல், அந்த ஐம்பொறிகள் செலுத்துகிற வழி நல்ல வழியா தீய வழியா என்பதை நினைக்காமல் அந்த ஐம்பொறிகள் செலுத்துகின்ற தீய வழியையே தவறாமல் கடைபிடி. ஆங்கு அவர் வழியை தப்பாமல் பாவம் எனும் பப்பருப்பெழுந்தி, பாவமாகிய பவம்னா கடல், பாவமாகிய பெரும் கடல் பரப்பில் மூழ்கி பரப்பெழுந்தி, அடுத்து பூவையர்தம் கண்வலையில் பட்டு, ஆக பூவையர் என்பது மகளிரை குறிப்பு. இந்த மகளிருடைய விருப்ப பார்வை என்னும் வலையில் அகப்பட்டு, பூவையர்தம் கண்வலையில் அகப்பட்டு, கண்வலையில் பட்டு கலவி கலை பயின்று அந்த பெண்களோடு பேசுதல், உறவாடுதல் முதலிய புணர்ச்சி என்ற கலையில் பயின்றுனா பலகாலம் அதை செய்து, மகளிரோடு இருக்கக்கூடிய இன்பங்களை பலகாலம் செய்து பயின்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல், அந்த இடத்துல மெய்யுணர்தலாகிய உண்மை பொருளை உணரக்கூடிய உண்மை எது என்பதை நான் ஆராயாமல், உண்மை நிலச்சி ஓராமல் துண்மையினால் நாவில் கொடுமை பல பிதற்றி, என்னுடைய மனச்செருக்கின் காரணத்தால் நாக்கில கொடுமையான பலவற்றை மனம் போன போக்கிலே பேசினேன். துண்மையினால் நாவில் கொடுமை பல பிதற்றி, நாள்தோறும் பிறப்பில் தலைப்பட்டு, நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு தினமும் இறந்து பிறகு மீண்டும் பிறந்து வரக்கூடிய நிலைக்கு எது காரணமோ அந்த காரணமானவைகளையே செய். நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு, அப்ப தினந்தோறும் இறந்து மீண்டும் பிறக்கும் நிலைக்கு காரணமானவைகள் என்னவோ அவைகளையே நான் செய்து வந்தேன். சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவி நிலை நிற்கும் வகை பாராய். இந்த முறையில இந்த உயிர் தாழ்நிலைக்கே செல்ல முயலும் வகையை பார்ப்பாயாக. நிஜமே
நான் என்ன பண்ணியிருக்கணும்? யான் எனது என்னும் அகப்பற்று புறப்பற்றுக்களை முற்று திறந்தவர்களை முத்தி அடைந்தவர்கள். அப்படி துறவாதவர்கள் மீண்டும் மயங்கி பிறப்பு என்னும் விலையில் அகப்பட்டவர்கள் என்று தெய்வ புலமை நிலைத்த தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவராயனார் வைத்த அந்த மெய் வைத்து சொல்லை விற்பாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல விருப்பம் காட்டி இருக்க வேண்டும். அப்படி எதுவும் காட்டாமல் ஐவர்க்கும் ஆவதுவே செய்து ஐம்பொறியின் வழியாக சொல்லி அவை என்ன விரும்புகின்றனவோ அதை கடைபிடித்து அங்கு அவர் வழியை தப்பாமல் ஐம்பொறிகள் செலுத்தும் தீய வழிகளை தவறாமல் பின்பற்றி பாவம் எனும் பொப்ப பொருட்பழுந்தி பாவமாகிய பெரும் கடலிலே நான் மூழ்கி மகளிருடைய விருப்பத்திலே நான் அதை பல காலம் பெய்து அங்கேயும் உண்மை நிலச்சி ஓராமல் மனச்செருக்கினால் நாக்கில் கொடுமையான பலவற்றை கூறினேன். தினமும் இறந்து மீண்டும் பிறந்து வரும் நிலைக்கு என்ன காரணமோ அதை நாம் செய்தல் என்று காட்டினார். ஆக சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவி நிலை நிற்கும் வகை பாராய். இப்படி இந்த உயிர் தன் நிலையிலே இருந்து கீழ்நிலைக்கே செல்ல முயலுகிற வகையை நீ பார்ப்பாயாக. ஆவி நிலை நிற்கும் வகை பாராய். நிலையான நெஞ்சமே என்றும் என்னோடு இருக்கக்கூடிய நெஞ்சமே பொற்பினுடன். பொற்பு என்பது அழகு. பொற்பினுடன் யானே புகழ கேள் நானே கூறும் நன்னறியை கேட்பாயாக என்று இந்த 6வது பகுதி ரொம்ப சிறந்த பகுதி. அதுல இந்த வள்ளுவரை பற்றி சொல்வதுதான் மிகப்பெரிய மீண்டும் அதை பார்ப்போம். தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை என்னும் அது தன்னை அறிவை தனி அறிவை முன்னம் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமை ஐவர்க்கும் ஆவனவே செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல் பாவம் எனும் பப்பழுந்தி பாவம் கடல் போல செய்கிறது. பூவையதம் கண்வலையில் பட்டு கலவி கலைவை என்று அங்கு உண்மை நிலச்சி ஓராமல். ஓர்தல் ஆராயுது. ஓராமல்ல எந்த விதமான ஆராய்ச்சியும் சிந்தனையும் இல்லாமல் திண்மையினால் நாவில் கொடுமை பல பிதற்றி நாள்தோறும் நாவில் கொடுமை பல பிதற்றி சாவில் பிறப்பில் தலைப்பட்டு ஆவி நிலை நிற்கும் வகை பாராய். என்னுடைய உயிர் நிலையை பார்மையார் கட்டு. அப்படி ஆவி நிலை நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே என்று அருமையா காட்டியிருக்கார். பொற்பினுடன் யானை புகழக்கு அழகாக நான் கூறும் நன்னெறியை நீ கேட்பாயாக என்று இந்த பகுதியிலே நமக்கு அழகாக காட்டுகிறார்கள். இனி அடுத்த பகுதியாக நமக்கு அமைவதற்கு முன்னால் ஈசனுடைய பெருமை என்கிற பகுதியில
சில விளக்கங்களை ஆசிரியர் காட்டுகிறார். ஈசனுக்கு எது பெருமை என்றால் தன்னுடைய நிலையை அப்படியே மக்கள் அடையும்படி செய்வதுதான் பெரிய பெருமை. அது இந்த பகுதியில ஈசன் பெருமை என்று விளக்கமாக காட்டுகிறார் ஆசிரியர். ஈசனுடைய பெருமை என்ன? இது முதலிலேயே உண்மை விளக்கம் என்ற நூலை நாம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இந்த பெருமை என்ற சொல் மாமுனிவராவது பெருமையை உடையவர், அதான் முற்ற துறந்தவர், தீர துறந்தார். தீர துறந்தவர்கள் தான் தலைப்படுவார். இறைவனுடைய திருவருள்ல தலைப்படுவார்கள். ஏனையோர் பிறவி வலையில் அகப்பட்டார். ஒரே நிமிஷம். ஆக ஆதி நிலை சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆதி நிலை நிற்கும் வகை பாராய். இந்த உயிர் தாழ்நிலைக்கே செல்லக்கூடிய வகையை நெஞ்சமே, நிலையான நெஞ்சமே நீ பார்ப்பாய். அப்படி இந்த உயிர் தாழ்நிலைக்கே செல்லக்கூடிய நிலையை என்னை விட்டு பிரியாத நெஞ்சமே, புற்பினுடன் யானே புகழக்கள். நான் அழகாக நான் கூறக்கூடிய நன்னெறியை கேட்பாய். இப்ப நெஞ்சு கறிவுறுத்துகிற வகையில காணா இயல்பினான், அறியா இயல்பினான், காணா நலத்தினான் அவன் ஏற்ற பிறப்பை கொடுக்கிறான். அப்படி இறைவன் கொடுத்த பிறப்பாகிய இந்த நன்றியை மறந்ததால் உயிரின் துயரம். பிறகு அந்த துயரம் வால் புத்தியில் மயங்கியது. அதற்கெல்லாம் காரணம் திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமைதான். அதனால் உயிர் தாழ்நிலைக்கே செல்ல முயலுகிறது. நிலையான நெஞ்சமே, உயிரை விட்டு பிரியாமல் இருக்கிற நெஞ்சமே, பொற்பினுடன் யானே புகழக்கள். நானே அந்த நெறியை இந்த கீழ முயலுகிற நிலைக்கில்லாமல் நல்ல நெறியை நான் கூறுகிறேன். யானே புகழக்கள், நெஞ்சை பார்த்து அறிவுறுத்துவதைப் போல. அப்படி வருகிற பகுதியிலே தான் ஈசன் பெருமை. ரொம்ப அருமையான பகுதி. தன்னுடைய நெஞ்சுக்கு ஈசனுடைய பெருமையை காட்டுகிறார் உமாபதி. நல்ல பகுதிங்க, ஒரு தடவை படிச்சிருவோம். வெற்பின் மிசை வந்திருக்க வல்லான், மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்கச் செழித்த பிரான், அந்த மிலா வேத முடிவில் விளைவில் ஒளி ஆதி அமலன் நிமலன் அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன் நெறிகொள் வெளியில் வெளியன் வெளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் அழியில் அழியன் அழியில் அளவில் அளவன் அளவறிந்து நின்றான் அனைத்தும் மறைந்தான் நினைப்பவர்வால் சென்றான் தெரிய தெரியாதான் குன்றா விளக்காய் நிறைந்த விரிசுடரான்
விண்மேல் துளக்காமல் நின்ற பெரும் சோதி உளக்கண்ணுக்கல்லாது தோன்றா அமலன் அகிலமெல்லாம் நில்லாமல் நின்ற நிலையினான் சொல்லாரும் ஈசன் பெருமை இருவனையே இன்று உனக்கு பேசும் தகைமையலாம் பேணி கேள். இறைவன் கைலாயத்திலே இருந்து உயிர்களுக்கு அருள் செய்கிறார். தேசுதில் பூங்கையிலை வெற்றில் முனைமலர் பூங்கோதை இடப்பாங்குறையும் முக்கட்பரஞ்சோதி என்று கந்தர் கலிவெண்பாவில குமரகுருபரர் ரொம்ப அருமையா காட்டுவார். தேசுதிகள் வெட்பின் தேசு நிகழ்விற்கு ஒளி பொருந்தியவர். அதுபோல இறைவன் வெற்பின் மிசை வந்திருக்கவல்லான் துருக்கையிலே எழுந்தருளி வந்து எல்லா உயிர்களுக்கும் அருளை புரியக்கூடிய கருணையை ஆற்றலை உடையது. தேசுதிகள் பூங்கையிலை வெற்பில் புனை மலர் பூங்கோதை இடப்பாங்குறையும் ஒரு நாள் வெந்தவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து. ஆக தேசுதிகள் பூங்கையிலை வெற்பில் முனை மலர் பூங்கோதை இடப்பாங்குறை கூடிய முக்கட்பெருமான் அவனை வெற்பின் மிசை வந்திருக்கவல்லார் பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படரொளி பரப்பாக விளங்கக்கூடிய இறைவன் உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு திரு கைலாய மலையில அருள் புரியும் ஆற்றலுடையவனாக வந்திருக்கவல்லாம். மதியாதார் வல் அரணம் செந்தழிலில் மூழ்கச் சிரித்த பிறான் இறைவனுடைய கருணை துரத்தை உணராமல் மதிக்காமல் தான் செய்த தவத்தின் காரணத்தால் இறைவன் கொடுத்தான் என்று தவம் இருப்பதால் அடுத்தவரை மதியாமல் வாழ்ந்த தாரகாக்கன் கமலாக்கன் புத்திரிமார் ஆகிய முப்புறவாதிகளை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகள் தீயில் மூழ்குமாறு சிரித்து அழித்த இறைவன் தான். வல் அரணம் செந்தழலில் மூழ்க சிரித்த பிறான். இந்த பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகள் தீயில் மூழ்குமாறு சிரித்தே அளித்தவன். சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரை வெற்பின் மிசை வந்திருக்கவல்லான். வெற்பின் மிசை வந்திருக்கவல்லான். அதுக்கு மேலும் அவனை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்கச் சிரித்த பிறான். அதற்கு மேல சொன்னார்கள், அப்ப தவத்தினுடைய தவம் செய்த அந்த தச்சருக்கால் பிறருடைய ஆற்றலை மதிக்காத திரிபுராண்டிகள் அவர்கள் செந்தழலில் மூழ்கச் சிரித்த பிறான் நெருப்புல மூழ்கும்படியாக சிரித்தே அளித்தார். இதான் ஈசன் பெருமை. அந்த மிலா வேதம் முடிவில்லாத வேதம், வேத முடிவில். அப்போ அந்த மிலா வேத முடிவில் விளைவில் ஒளி. அடுத்து அந்த மிலா ஒளி, அந்த மிலா வேத முடிவில் விளைவில் ஒளி, விளைவில் ஒளி. அந்த மிலா ஒளி
வேத முடிவில் விளைவில் ஒளி, வேத முடிவில் விளைவில் ஒளினார். எனவே வேத முடிவில் விளைவில்லாமல் தானே விளையக்கூடிய ஒளி, வேத முடிவில் விளைவில் ஒளி அப்படின்னா வேதங்கள் முடித்த நிலையில விளைவில்லாமல் தானே விளைந்த ஒளி, தானே விளைந்த ஒளி, அந்தமிலா ஒளி, ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதி, விளைவில் ஒளி. ஆக விளைவில்லாமல் உலக ஒளியெல்லாம் பிற பொருள்களின் விளைவாக தோன்றும். இறைவனுடைய ஒளியோ கற்பனை கடந்த சோதி. ஆக கற்பனை கடந்த சோதியாதலால் அத்தகைய விளைவில்லாமல் தானே தோன்றிய ஒளி என்பதை விளைவில் ஒளியினர். அந்த மிலா வேத முடிவில் விளைவில் ஒளி, அரும்பெரும் ஜோதி ஆகிய ஒளி. இன்னொன்று தானாக தோன்றிய ஒளி. அந்த மிலா வேத முடிவில் விளைவில் ஒளி, விளைவில் ஒளி. ஆக தானாக தோன்றி பிற பொருள்களுக்கு விளக்கம் கொடுக்கிற ஒளி. அதனால் விளைவில் ஒளியினர். தானாக தோன்றியது பிற பொருள்களுக்கு விளைவை கொடு. ஒளிக்கு யார் ஒளி கொடுத்தார்கள்? அருமையா மாணிக்கவாசகர் காட்டினார். அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு தன்மையில் மதியில் தன்மை வைத்தோன். இப்ப நெருப்புல சோதியை வைத்தவன் இறைவன், மதியில குளிர்ச்சியை வைத்தவன் இறைவன். அதனால் வேத முடிவில் விளைவில் ஒளி, விளைவில் ஒளி. ஆதி அமலன் நிமலன். ஆதி என்பது எல்லாவற்றிற்கும் முதலாக உள்ளவன். அவன் அமலன். அமலன் மலன் நீங்கியவன். நிமலன் இயல்பாகவே மலங்களிலே இருந்து நீங்கியவன். இயல்பாகவே மலங்களிலே இருந்து அவன் நீங்கியவன். அவன் மலமற்றவன். அப்போ அமலன் என்று சொன்னால் மலமற்றவன். விமலன் என்று சொன்னால் இயல்பாகவே மலங்கள். ஆனால் ஆதி அமலன், எல்லாவற்றிற்கும் ஆதியாக உள்ளவன் மலமற்றவன், அமலன். அடுத்து நிமலன். நிமலன் ஆதி அவன்தான், அமலனும் அவன்தான், நிமலனும் அவன்தான். இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன். அருள் போத அறிவு. அருள் என்பது திருவருள். திருவருளையப்பட்டு நின்ற காரணத்தினால் தோன்றிய அறிவை கொண்டு இறைவனை அறியக்கூடிய ஞானியர்களின் உள்ளத்தில விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய பண்பை உடையவன் இறைவன். வெற்பின் விசை வந்திருக்க வல்லான்.
மதியாதார் வல்லரணும் செத்தொழிலில் மூழ்கச் சிரித்த பிறான் அந்த நிலா வேதம் வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளி விளைவில் ஒளி வேத முடிவில் விளைவில் ஒளி விளைவில் ஒளி ஒளி ஆதி அமலன் நிமலன். யாரெல்லாம் அவரை அறிகிறார்களோ அறியும் அவர்கள் பொறியில் புகுதும் உணவன். அப்ப திருவுருளின் வயப்பட்டு நின்றதால் தோன்றி அறிவை கொண்டு அந்த அறிவு வழியாக அறியக்கூடிய ஞானியர்களின் உள்ளத்திலே புகுந்திருக்கக்கூடிய குணவன் பண்பை உடையவன் நெறிகுணம். ஆக அறியும் அவர்கள் குறியில் புகுதும் குணவன் என்று அருமையா காட்டினார். இனி எஞ்சி இருக்கிற பகுதியில் கொஞ்சம் விரிவான பகுதி, அதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி பிரபோடி பிறவியில் செய்த புண்ணியத்தினால் இந்த இணைப்பை இறையின் திருவடியை சென்னிமேல் கொண்டு அமைந்த கவிதாமர்களுக்கும் கவிதா அம்மா அவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை நன்றியை வழிபாட்டை தெரிவித்து இந்த அளவிலே வெற்றிமிசை வந்து இருக்கவல்லான் மதியாதால் வல்லரணம் செந்தொடரில் கொண்ட சித்த பிரான் அந்தமிலா வேத முடிவில் விளைவில் ஒளி விளைவில் ஒளி ஆதி அமலன் நிமலன் அருள் போத குறி புகுதும் குணவன் என்று அவனுடைய கருணையில் நாம் அழகாக கொடுக்கின்றிருக்கிறோம். இந்த சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.